பிள்ளைகளுக்கு தேவையான அருமையான காரியத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார். எக்ஸாமினேஷன் எழுதிக்கொண்ட பிள்ளைகளுக்கும் அனாதைகள், நான் ஏதோ சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறனால பெரியவன் அல்ல, நீங்கள் அனாதைகளாக இருப்பதனால் பெரியவில்லை, நாம் தேவனுடைய அவருடைய பார்வையிலே அவருடைய பிள்ளைகளாக ஒரே சமமாக நம்ம இருக்கிறோம். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை தேவன் நிச்சயமாக மேன்மைப்படுத்த முடியும். நம்பிக்கை வைங்கள், விசுவாசத்தை வைங்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்தினாரு. இப்போ ஆண்டவரே நான் இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்ற போது இந்த 7 ஒரு கேள்விகளை குறித்து ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு நடத்தின ஒரு 7 கேள்விகளை குறித்து அந்த கேள்விகள் பிள்ளைகளை அந்த ஒரு 7 கேள்வி நான் உங்களுக்கு கேட்குறேன். இந்த 7 கேள்விகளில் நீங்கள் பொருந்துகிறீங்களா, ஒவ்வொருத்தரும் நீங்கள் பொருந்துகிறீங்களா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆர் யூ தேங்க்ஃபுல் என்று முதல் கேள்வி. நீ ஒரு நன்றியுள்ள பிள்ளையாக இருக்கிறையா? ஏன்னா நீ ஒரு எல்லாரும் அநேக பிள்ளைகள் தாய் தாப்புன்னு கிடையாது. சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, 4ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, 5ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. தாய் தாப்பு இல்லாத பிள்ளைங்க அங்கே படிக்கிறாங்க. ஒருத்தர் அம்மா இருக்கு, அப்பா இல்லை, இந்த பிள்ளைங்களாம் படிக்குது. ஆனால் அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் கருவில் பிறக்கின்ற போது எத்தனையோ பிள்ளைகள் தமிழ்நாட்டில் பெண் பிள்ளைகளை அழிச்சிடுறாங்க, ஆண் பிள்ளைகளை அழிச்சிடுறாங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படிலாம் இல்லாதபடி தாய் தாப்புன்னு இல்லைனாலும் உனக்கு ஒரு தாய் தாக்குப்படி போல ஒரு போதகர் இருந்து உனக்கு சாப்பாடு கொடுத்து நல்ல தங்க இடம் கொடுத்து ஏன்னா இந்த ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க ஏன்னா இருக்கிற அப்ப இதுக்கு நன்றியுள்ளவனா இருக்கிறாயா என்று சொல்லி அந்த கேள்வியை கேட்டு ஆர் யூ தேங்க்ஃபுல், அப்புறம் ஆர் யூ ஃபெய்த்ஃபுல், நீ ஒரு உண்மையுள்ளவனாய் ஏன்னா இருக்கிறாயா ஏன்னா என்று சொல்லி எல்லா காரியங்களிலும் உனக்கும் தேவனுக்கும் உறவுல நீ உண்மையுள்ளவனாய் இருக்கிறாயா, உன்னுடைய ஹாஸ்டல்ல உன்னுடைய படிக்கிற டீச்சர்களிலே நீ உண்மையுள்ளவனாய் இருக்கிறாயா என்பதை குறித்து கேட்டேன். அதுக்கப்புறமாக ஆர் யூ ட்ரூத்ஃபுல், நீ உன்னுடைய வாழ்க்கை ஒரு டிரான்ஸ்பரன்சி என உள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா, ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா, உன்னை நம்பலாமா, உனக்கு நீ இந்த பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட ஒரு மாதிரியும் இன்னொருத்தர்கிட்ட வேற மாதிரியும் பேசுகிறாயா, உன்னுடைய உள்ளத்துல உத்தமமாய் கள்ளம் கவடற்ற ஒரு பிள்ளையாக இருக்கிறாயா, ஆர் யூ ட்ரூத்ஃபுல், அதாவது டிரான்ஸ்பரன்சியா வெளிப்படையுள்ளவனாக இருக்கிறாயா என்று கேட்டேன். அதுக்கப்புறமாக ஆர் யூ ஃப்ரூட்ஃபுல், நீ ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கிறாயா, ஆவிக்குரிய கனி கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கிறாயா, ஏன்னா யாருக்கு கோபமாக பேசுகிறாயா, அன்பாக பேசுகிறாயா, ஏன்னா எப்படி நீ இருக்கிறாய் என்று அந்த கேள்வி கேட்டேன். ஆர் யூ மீனிங்ஃபுல், உன்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள, ஏதோ சாப்பிட்டேன் போனேன் தூங்கினேன் ஒன்றும் ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுகிறாயா. அதுக்கப்புறமாக ஆர் யூ கேர்ஃபுல், உன்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் பைபிள் படிப்பதிலே, ஜெபிப்பதிலே, தேவனுடைய உறவிலே, ஆண் பெண் உறவிலே, ஏன்னா உன்னுடைய ஆசிரியருடைய உறவிலே நீ கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையுள்ளவனாக இருக்கிறாயா. கடைசியாக 7வது கேள்வி, ஆர் யூ பீஸ்ஃபுல், நீ ஒரு சமாதானம் உள்ளவனாக இருக்கிறாயா ஏன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு பையனை எஞ்சி விடுறான். சின்ன 7 வயசா இருக்கும். தம்பி இப்போ என்னடா இங்கே உள்ள மாதிரி அடிக்கடி இப்போ நம்ம மக்களை கூப்பிடுற மாதிரி அந்த ஒரு பையன் கூப்பிட்டேன். தப்பு சொன்னல என்னன்றா டப்புனு எந்திரிச்சு போய் 7ஆம் கிளாஸ் நீங்கள் 1 இதை சொன்னீங்க, 2 இதை சொன்னீங்க, அப்படி கரெக்டாக சொல்லிட்டான். பாருங்க மனசு சொல்லிட்டான். அவன் இப்போ சொல்லுவான், அடுத்தவங்க நீங்கள் என்ன சொல்லணும், ஆர் யூ தேங்க்ஃபுல்னு அவன் கேட்பான். அடுத்து மக்கள் மற்ற 70 பிள்ளைங்க சொல்லணும், நான் என்ன நன்றியுள்ள பிள்ளையாக இருப்பேன் சொல்லி அப்படி சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு அப்படியாக அந்த சத்தியத்தை குறித்து சொல்லி, ஏன்னா சங்கீதக்காரன் சொல்றாங்கல்ல, சங்கீதம் 3ல் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல. ஒருவேளை நான் மறந்துடுறேன், ஆனால் உள்ளம் இருதயம் ஒருபோது அவர் நன்மையை மறக்கக்கூடாது சொல்றாங்க. அப்படி சொல்லி அவங்களுக்கு சொன்னோன்னா அது அவங்களுக்கு நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. புரியுங்களா? நம்ம போயிட்டு நம்ம எதையாவது கதைகளையும் குப்பைகளையும் என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிவிட கூடாது. ஹல்லேலூயா. அப்ப என்னன்னாக்க கர்த்தர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து என்ன செய்ய வேண்டும், ஜனங்களுக்கு போதகராக இருக்கக்கூடியவர் பேச வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால்
அவருக்கு என்ன உண்டாகும் என்றால் ஜனங்களுடைய வாழ்க்கை திருப்பல, ஜனங்கள் வாழ்க்கையில ஒரு வெற்றியுடைய வாழ்க்கைக்குள்ள நடத்தவில்லை என்றால் அவர் கணக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒப்புவிக்க வேண்டும். அதற்காக தான் போதகராக ஆக வேண்டாம் என்று யாக்கோபு சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில போதகர் மட்டுமல்ல, அனுதினமும் காலையிலிருந்து இரவு வரை நாமும் நம்முடைய குடும்ப உறவுகளிலே, வேலை இடத்துல, எல்லா காரியங்களிலும் வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும்? பொறுக்கி எடுத்து பேச வேண்டும். ஏனென்றால் வாய்க்கும் வார்த்தைக்கும் வயிறுக்கும் வாயின் பலனால் வயிறு நிரம்பும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. வாயிலிருந்து கண்டதை என்ன செய்ய விடக்கூடாது? பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என் மூலமாக வார்த்தையை அனுப்பி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு மூலமாக கர்த்தர் வார்த்தை மூலமாக வாழ்க்கையை திருப்பி கொண்டு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல் 13 வரை எடுத்து அப்படி படிங்க. யாக்கோபு, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்க, ஒருவன் சொல் தவறுகிறவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதும் கடிவாளத்தால் அடக்கி வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஐயா, நீங்க வார்த்தை தவறா விட்டுட்டீங்கன்னாக்க சம்பூர்ணமான இந்த ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வாழ்க்கை பூரணமாக சம்பூர்ணமாக இருக்காது. ஹல்லேலூயா. வாழ்க்கை தவறிடுச்சுனாக்க, இதுல வந்து வார்த்தை தவறிச்சுன்னா பூரண புருஷனாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எங்கேயாவது சென்ற இடங்களிலே ஒரு சில தகப்பன்மாரை பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, ஐயா என் பிள்ளை இப்போ பேசும்போது ஏன்னா இதுவரை எப்படி பேசல, அவன் இப்போ பேசும்போது வார்த்தையை பேசுறான். அப்படி எங்களுடைய என்னுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, உறவினர்கள் எல்லாருமே இந்த வித்தியாசமான ஆளா இருந்து இப்படி பேசுறானே, அது பேசுகின்ற பொழுதே எங்க வாழ்க்கை என்ன செய்கிறது? புதிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது என்று சொன்னாங்க. அப்போது நினைச்ச ஒருவேளை நம்முடைய சபையில சொல்லக்கூடிய பிரசங்கங்கள் மூலமாக என்ன வந்து இவர்களும் விசுவாச வார்த்தையில பேசி இந்த தாக்கம் குடும்பங்களிலும் என்ன செய்கிறது? என்ன பாத்தீங்கன்னா இப்ப குடும்பங்களிலும் சொத்து கிட்ட எதை குறித்தும் பேசுறது இல்லையா? என்ன தேவனுடைய ஆவிக்குரிய காரியம் வார்த்தை, ஏன்னா இதை குறித்தா பேசுவது. ஏன்னா அதெல்லாம் முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடும் போது என்ன செய்கிறது? அனுசரிக்கப்படுகிறது, கொடுக்கப்படக்கூடியதாக. அப்ப ஒருவன் சொல் தவறுகிறவனா இருந்தால் அவன் என்ன செய்ய மாட்டான்? பூரண புருஷனாக இருக்க முடியாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து தொடர்ந்து படிங்க. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளது, சாவுக்கீதமான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை இருக்கலாகாது, ஒரே பூச்சிகளிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீரும் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவு பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமாம். அப்படியே ஊர்ப்பான நீருற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அப்ப யாக்கோபு 3ஆவது அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் என்றால், இந்த வாயை அடக்கவில்லை என்றால் இது நமக்கு ஆபத்தாக முடிகிறது என்று சொல்கிறார். வாயை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அடக்க வேண்டும். ஏன்னா கண்ட வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? பேசினால் அது வாழ்க்கையை ஆபத்தை கொடுப்பது மட்டுமில்ல, அது நம் வாழ்க்கையை கெடுத்து போடக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நம்ம ஜீவ ஊற்றாக அது இருக்க முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நீதிமொழிகள் எல்லா இடத்திலும் பார்த்தா
இந்த நாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாவு எவ்வளவு பெரிய ஆயுதம், அது எவ்வாறாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த நாவின் மூலமாக ஒரு நல்ல வாழ்க்கையை இடித்து தள்ள முடியும், நல்ல ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். இந்த நாவின் மூலமாக பலவீனமான ஒரு சரீரத்தை பலமிழந்து செய்ய முடியும், அதை ஆரோக்கியமாகவும் ஆக்க முடியும். நல்லா இருக்கிறாளை பார்த்து என்னங்க டயர்டா இருக்கீங்க அப்படி சொன்னா அவர் என்ன செய்வாரு? ஏன்னா முக்கியமா உங்க சூப்பர்வைசர் மேனேஜர் சொன்னா தான் நல்ல அருமையான வார்த்தை சொல்லிட்டாரு, ஆமாங்க உண்மையிலேங்க ரொம்ப டயர்டுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேலை பார்க்காம இருந்துடலாம்ல. புரியுங்களா? அப்ப இந்த நாவின் மூலமாக ஆரோக்கியத்தையும் உண்டாக்க முடியும், பலவீனத்தையும் இந்த நாவின் மூலமாக கட்டி எழுப்ப முடியும், நாவின் மூலமாக இடிக்கவும் முடியும். ஹல்லேலூயா. அப்ப நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு காரியத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப வார்த்தைகள் மிகவும் முக்கியமாக இருப்பதினாலே நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. சொல் அவன் தவறாம பொறுக்கி எடுத்து பேசக்கூடியவனா இருந்தா வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது? சம்பூர்ணமான பூரண புருஷனாக இருக்கிறான். ஹல்லேலூயா.